மனுஷனோட வாழ்க்கை அவன் சுவாசிக்கிற முதல் மூச்சு காத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வாழ்க்கை என் மூச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அந்த நொடி இப்பவும் என் மனசு விட்டு போல. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவளை முதல் முறையா பார்த்த அந்த நொடி, என் மூச்சை நின்று போக வச்ச அந்த நொடி, என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச அந்த நொடி. அப்பா என்ன மும்பைக்கு கூட்டிட்டு வந்தாரு. பாலகிருஷ்ணா அப்படிங்கிறவருடைய மிகப்பெரிய பங்களாவுக்கு முன்னாடி என்னை கொண்டு போய் நிக்க வச்சாரு. இந்த வீட்டு முதலாளி எங்க அப்பாவை கிராமத்திலிருந்து வர வச்சாரு. எங்க அப்பாவுக்கு டிரைவர் வேலை கிடைச்சது. அவருக்கு மாசம் 3000 ரூபாய் சம்பளம். அப்பா என்னையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்படி ஒரு வீட்டை பார்த்ததும் அம்மா அப்பா 2 பேரும் பிரமிச்சு போனது மட்டும் இல்லாம அவங்க மனசுல ஒரு பயமே ஏற்பட்டுச்சு. ஆனா நான் பயப்படல. ஒருவேளை 9 வயசு பையனோட பார்வைக்கு எது பெருசு எது சின்னதுங்கிற பாகுபாடு இல்லாம இருந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அந்த பிரமிப்பு என்ன பயமுறுத்தல. அந்த நிமிஷம் இவ்வளவு பெரிய வீடு எனக்கு சொந்தமாகும்னு எனக்கு தெரியாது. அப்பாவோட மனசு பூரா சந்தோஷம். அவர் வாழ்க்கையை மாத்திக்கணுங்கிற கொள்கையோட தான் அப்பா கிராமத்தை விட்டே வந்தாரு. ஆனா இன்னைக்கு விதி மாத்தினது என்னோட வாழ்க்கைய. இப்பவும் ஞாபகம் இருக்க, என் வாழ்க்கையை மாத்தின அந்த நொடி. அந்த நொடியில என் மூச்சு மொத்தமா நின்று போச்சு. ஆனா என் வாழ்க்கை ஆரம்பிச்சதும் அதே நொடியில தான். முதல் தடவையா நான் அழுக்கா இருக்கேன்றதை உணர்ந்தேன். முதல் முறையா தாழ்வு மனப்பான்மையை நான் உணர்றேன். அடுத்தவங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அவதான் எனக்கு எல்லாமே தோணுச்சு. என்னோட பழைய வாழ்க்கையை அந்த ஒரு நொடி மறக்கடிச்சது. கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது அவ மட்டும்தான். ஷாலினி நில்லு, ஓடாத ஷாலினி. இத்தனை வருஷங்கள் கடந்து போயும் இன்னைக்கும் என் மூச்சு நின்னுதான் போகுது. அட நீயாப்பா, இப்பதான் வந்தியா? எங்கப்பா போயிட்ட நீ? ரொம்ப நேரமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி சரி வா. இன்னைக்கும் என்னோட மூச்சை உனக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? கல்யாணமே ஆக போகுது.
என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. என் இங்க மனசுக்குள்ள பாரு ரவி, ஆம்பளைங்க ஒண்ணு வீட்டு விட்டு வெளியே போறது இல்லையே. நாங்க பொண்ணுங்க தானே, வேற வீட்டுக்கு போறோம். ஏதோ நேத்துதான் சின்ன குழந்தைங்களா இருந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம். எதுக்கு இந்த பயம்? உன் கூட நான் இருக்கேன். அது உண்மைதான். ஆனா இருந்தாலும் இங்க இருக்கியே ஷாலினி. கல்யாண பொண்ணு எங்க? சாந்தி சித்தி, அவ ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. பார்த்தா எப்படி தோணுது?